பகவத்கீதையில் 5வது சாப்டரில் 11வது ஸ்லோகம் பார்க்க போகிறோம். காயேன மனசா புத்யா கேவலைரிந்திரியைரபி யோகின கர்ம குர்வந்தி சங்கம் த்யக்த்வாத்ம சுத்தயே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். யோகினக கர்மயோக நிஷ்டர்கள் சங்கம் சொர்க்கம் முதலானவற்றில் பற்றை த்யக்த்வா கைவிட்டு ஆத்மசுத்தையே ஆத்மாவிற்கு பிராச்சீன கர்மங்கள் நீங்கி சுத்தி ஏற்படும் பொருட்டு காயேன உடம்பாலும் மனசா மனத்தாலும் புத்தியா அத்தியவசாயத்தாலும் அத்தியவசாயம்னா உறுதியான மனத்தை உடையவன் புத்தி உறுதியாக இருக்கிறது உறுதியாலும் கேவலைகி மமக்கார விஷயமாகாத அதாவது என்னது எனது என்று அபிமானப்படாது இந்திரியைகி அப்பி இந்திரியங்களாலும் கர்மங்களை குர்வந்தி செய்கின்றார்கள் அப்படின்னு தெரிவிக்கிறார் பகவான். என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, இதுவரைக்கும் உபதேசித்ததை நாம் மட்டும் உபதேசித்தாக நினைக்க வேண்டாம் அர்ஜுனா, முன்னோர்கள் இப்படித்தான் செய்கிறார்கள் அப்படின்னு கண்ணன் சொல்கிறார். அதாவது முதல் லைன் என்னன்னாக்க, காயேன மனசா புத்தியா கேவலர் இந்திரியர் அப்பி, அதாவது உடலாலும் மனதாலும் உறுதியாலும் இந்திரியங்களாலும் நானாக செய்யவில்லை, தானாக இந்திரியங்கள் செய்கின்றன அப்படின்னு யாரெல்லாம் கர்மங்களை விடாமல் உலகிய விஷயங்களில் பற்றில்லாமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஆத்மா என்னாகும், தூய்மை அடையும். அப்படி தூய்மையானவனாக ஆக்கி மோட்சத்தை அடைய பெரியோர்கள் செய்து வந்தார்கள் அப்படின்னு கண்ணன் கூறுறார். அதாவது நான் மட்டும் இப்போ சொல்கிறேன்னு நினச்சிக்காத, முன்னோர்களை இப்படி தான் ஃபாலோ பண்ணின்னு வந்தா, கர்மயோகத்தை தான் அவள் செஞ்சா, அப்படியே தான் ஆத்ம சாட்சாத்காரத்தை அடைஞ்சா, அவள் எந்த விஷயமும் நானாக செய்கிறேன்னு நினைக்க மாட்டா அப்படின்னு கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார்.